கேட்டது 1 லட்ச ரூபாய் எப்படி சமாளிக்கலாம்னு கேட்டிங்க இல்லையா, அது நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா 2018 நட்ட மரங்க சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6 வருஷம் மரம் தான் இது சரிங்களா. இப்போது இதில் எப்படி நம்ம ஊரில் இந்த 2018 இந்த 1 ஏக்கர் நட்டுருக்காங்க. இதில் எப்படி உங்களுக்கு 1 லட்சம் ஏக்கருக்கு கிடைக்குதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். இப்போது இந்த மரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 அந்த பக்கம் ஒரு பஞ்ச் இருக்குது தெரிஞ்ச குலை தெரிஞ்சுங்களா, பல குலை. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மந்த் வந்து பார்த்தா நவம்பர் மந்த்துங்க சரிங்களா. சந்தை விலைப்படி பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு ஏக்கரில் நம்ம வருமானம் எடுக்கலாம் சார். 10 ஏக்கர்னா 10 லட்சம் கண்டிப்பாக 10 லட்சம் குறைந்தபட்ச வருமானமாக ஒரு வருஷத்தில் எடுத்துடலாம். ஆயில் பாம் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் பனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாம் ஆயில் பார்த்திங்கன்னா இந்த பழத்துலேருந்து தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த பழத்துலேருந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், ஷாம்பு, இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலும் இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க. விவசாயிங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாற்று விவசாயமாக வந்து இந்த எண்ணெய் பனை எடுத்து நீங்கள் பண்ணலாம். புதுசாக விவசாயம் பண்ணக்கூடியவங்க கூட இதை எடுத்து பண்ணலாம். கவர்மெண்ட் சைட்லேருந்து பல சப்போர்ட் வந்து இந்த எண்ணெய் பனைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது கோத்ரேஜ் ஆக்ரோவெட் கம்பெனியோட மேனேஜர் மிஸ்டர் ரமேஷ் அவர்கிட்ட வந்து இந்த எண்ணெய் பனை சம்மந்தமாக நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம். எந்த அளவுக்கு இதில் லாபம் எடுக்கலாம், பராமரிப்பு எப்படி, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். எஸ் சார். ஆக்கன் விளாக்ஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னோடய பேர் வந்து பார்த்தோன்னா ரமேஷ். நான் கோத்ரேஜ் கம்பெனியில் கடந்த ஒரு 6 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோடய வேலை என்ன அப்படின்னா மக்களை சார்ந்து நம்மளோட ஆயில் ஃபார்ம் துறையை விரிவுபடுத்துறது, அதாவது எண்ணெய் பனையை விரிவுபடுத்துறது தான் என்னோடய ஒர்க் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கோத்ரேஜ் கம்பெனி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பல 125 வருஷங்களாக எல்லா துறைகளுமே வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. அதில் ஒரு துறை தான் எண்ணெய் பனை அப்படின்னு சொல்லுவோம், ஆயில் ஃபார்ம் பிளான்டேஷன் டிவிஷனும் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி ஆயில் ஃபார்ம் பராமரிக்கிறாங்க, மரத்தை பராமரிக்கிறாங்க மற்றும் விவசாயிகளை வந்து பார்த்தோன்னா எப்படி பயன்பெறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த எண்ணெய் பனைன்றது நம்ம ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்று நான் நடலாம்? எண்ணெய் பனையை வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு 56 கன்று நம்ம நடுவோம் சார். ஓகே. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கண்ணை வந்து நம்ம எங்கே போய் வாங்கணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும்? இந்த கண்ணை வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா சார், இந்த கண்ணு கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்திய அரசாங்கம் ரெண்டுமே சேர்ந்து கோத்ரேஜ் கம்பெனி மூலயமா விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா தோட்டக்கலைத்துறை அதிகாரியும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோத்ரேஜ் அக்ரோவேட்டில் இருக்கிற நிறுவனத்தில் இருக்கிற நம்ம அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா. ஸோ நம்ம தொடர்பு கொள்ளும் போது ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ணை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் மூலயமா. இப்போ மினிமம் நமக்கு எத்தனை ஏக்கர் சார் இருக்கணும், இருந்தால் நமக்கு கன்று கொடுப்பாங்க சார்? நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம கிளஸ்டராக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 ஏக்கர் இருந்தாலே பண்ணலாம் சார். கிளஸ்டர் முறையில் வந்து பார்த்தோன்னா 1 ஏக்கர் சின்ன சின்ன குறு விவசாயிகளுக்கு கூட நாங்கள் உதவ ரெடியாக தான் இருக்கும். ஓகே. இலவசமாக கன்று கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ நான் கன்று வச்சதுக்கப்புறம் இதோட ஈல்டு பீரியட் எத்தனை வருடம் சார்? சார் இதோட ஈல்டு பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு மேலேயே ஸ்டார்ட் ஆகும் சார் சரிங்களா. 3 வருஷத்துக்கு நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். இப்போ கன்று நட்டதுலேருந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் முதல் 6 மாதம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சொல்ல. ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ணணும், ஓகே, 2ஆம் வருடம் என்ன பண்ணணும், 3ஆம் வருடம் என்ன பண்ணணுன்றதை கொஞ்சம் க்ளீனாக சொல்லுங்களா. ரைட்டு சார். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த விவசாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பனை சாகுபடியில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விவசாயிலேருந்து பெரிய 30 ஏக்கர் 50 ஏக்கர் எல்லா சார்ந்த விவசாயம் பண்ணலாம் சரிங்களா. ஏன் இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தோன்னா லேபர் ஷார்ட்டேஜ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த விவசாய மீன் அந்த என்னங்க சொல்கிறது, லேபர் கிடைக்கிறாங்க, பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம விவசாயத்தில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா 1 ஏக்கர் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே போதுமானது, 1 ஹெக்டர் பார்த்துக்கிறதுக்கே ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே போதுமானது சரிங்களா. இந்த மாதிரி எவ்வளோ வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் இயரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா பயிருக்கு பண்ணுற மாதிரி கன்று நட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கன்று நடுறோம் அகைன் வந்து பார்த்தோன்னா உள்ள நம்ம சில பல பயிர்களை கூட பண்ணிக்கலாம் சரிங்களா. ஊடு பயிர் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கன்று நட்டதுலேருந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் ரொம்ப ஈஸியாக பராமரிச்சுக்கலாங்க சரிங்களா. 4வது வருஷத்துல வந்து பார்த்தோன்னா வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது. ஓகே சார். 4th இயர்லேருந்து நமக்கு வந்து வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே சார். 4th இயருக்கு அப்புறம் வந்து ஒரு மாதம் வந்து நமக்கு லாபம் கொடுக்குமா, வருஷத்துக்கு கொடுக்குமா? ஸோ வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், மாதத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் சார். எப்படி அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா
ஒரு இப்போ வந்து பார்த்தா 3வது வருஷத்துல 4வது வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டன்லேருந்து 5 டன் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு கிடைக்கும் சார் ஆவரேஜாக. சரிங்களா? ஸோ அப்படி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கொண்டு வரும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கான ஒரு பயிர், 25 to 28 வருஷம் வரை அந்த பயிர் இருக்கும். சரிங்களா? மகசூல் அது வரைக்கும் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போதைக்கு இந்த பழம் வந்து ஒரு டன் எவ்வளோ சார்? ஸோ இன்னைக்கோட சந்தை விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 17,200 போயிட்டு இருக்குது இன்னைக்கோட சந்தை விலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்காரு. ஓகே. ஒரு 4th இயர்லேருந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் எவ்வளோ லாபம் எடுக்கலாம்? பராமரிப்புலாம் லாபம் மட்டும். ஸோ பராமரிப்புலாம் போகனா சார், இப்போ நம்ம 4வது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக வரும் சார். இப்போ வந்து பார்த்தோன்னா காமனாக ஒரு பேங்க்கில் போடும்போது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து ரெவென்யூ கொஞ்சமாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி கிடச்சிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மரம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக அதனோட ரெவென்யூ அதிகமாகும். சரிங்களா? வருமானமும் ரெட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து பார்த்தோன்னா 4வது வருஷத்தில் பழத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா 4வது வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா 3 டன்னாக இருக்கும் சார். 5வது வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா 4-5 டன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் 6வது வருஷம் 7வது வருஷம் பார்த்தோன்னா 7 டன் 8 டன் ஆகும். அதுக்கப்புறம் 8வது வருஷம்லாம் பார்த்தோன்னா 10 டன்னுக்கு மேலே வரும். சரிங்களா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா வருமானம் கூட்டிகிட்டே போகலாம் சார். இல்லை இப்போ ஒரு 5 ஏக்கரில் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். 6 வருஷம் வந்து இந்த மரம் இருக்குன்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கோன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு எவ்வளோ சார் சம்பாதிக்கலாம்? ஸோ இன்னைக்கோட சந்தை விலைப்படி பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு ஏக்கரில் நம்ம வருமானம் எடுக்கலாம் சார். 10 ஏக்கர்னா 10 லட்சம் கண்டிப்பாக 10 லட்சம் குறைந்தபட்ச வருமானமாக ஒரு வருஷத்தில் எடுத்துடலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்து மரம் தான் அது. ஆமாம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் கேட்டது 1 லட்ச ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம்னு கேட்டிங்க இல்லையா, அது நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா 2018 நட்ட மரங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6 வருஷம் மரம் தான் அது. சரிங்களா? இப்போ இதில் எப்படி நம்ம ஊரில் இந்த 2018 இந்த 1 ஏக்கர் நட்டுருக்காங்க. இதில் எப்படி உங்களுக்கு 1 லட்சம் ஏக்கருக்கு கிடைக்குதுன்றது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இப்போது இந்த மரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 அந்த பக்கம் ஒரு பஞ்ச் இருக்குது. தெரிஞ்ச கொலை தெரியுதுங்களா, பல கொலை. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மந்த் வந்து பார்த்தா நவம்பர் மந்த்துங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஏப்ரல்லேருந்து இந்த மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மரத்துலேருந்து ஆவரேஜாக 12லேருந்து 14 கொலை வரைக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மரத்தில் இருந்து. சரிங்களா? இப்போது இந்த கொலையோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா குறையாமல் ஒரு 10லேருந்து 12 கிலோ வருங்க இந்த கொலையோட வெயிட். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போது ஒரு கொலையோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 10 கிலோ வச்சுக்கோங்க ஆவரேஜாக. 18 கொலைனா கிட்டத்தட்ட 180 கிலோ. 143 மரத்துக்கு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 டன் சப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? 25 டன்னுக்கு வந்து பார்த்தோன்னா ரேட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேல்யூ வரும். சரிங்களா? அது நீங்கள் ப்ராஃபிட்டு அகைன் வந்து மெயின்டெனன்ஸு மற்றது வெட்டுறது ஆள் கூலி எல்லாத்தையும் கழிச்சிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தா இன்றைக்கி இருக்கிறோட சந்தையோட விலையில் 1,25,000 மேலே தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே நிற்குது இன்றைக்கி இருக்கிறோட ப்ரைஸில். ஸோ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தா நீங்கள் ஜஸ்ட் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஓகே சார். இப்போ வந்து இது நோய் தாக்குதல் எப்படி சார் இருக்கும்? ஸோ இதில் மற்ற பயிரில் வர மாதிரி வந்து பார்த்தோன்னா நோய் தாக்குதல்லாம் பெருசாக கிடையாது சார். அதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணெய் பனை சாகுபடியில் பெருசாக நோய் தாக்குதல் இருக்காது, பூச்சி தாக்குதல் இருக்காது. நம்ம நார்மலாக வந்து இந்த பயிருக்கு என்ன முக்கியமான விஷயம் தேவை அப்படின்னா நல்ல சூரிய ஒளி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நல்ல தண்ணி ரெண்டுமே இருந்தாலே போதுமானது தான் சார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மரத்தை வளர்க்குறதுக்கான நம்ம NPK ஃபெர்டிலைசர்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்தாலே போதுமானது. மற்றபடி வந்து பார்த்தோன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். இந்த ஊடு பயிர்ன்றது ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வைக்கணுமா? ஆமாம். நம்ம ஊடு பயிர் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் 2வது வருஷம் 3வது வருஷம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 4வது வருஷத்துக்கு பார்த்தோன்னா மரம் வளர்ந்து பெருசாகிடும். படர்ந்தது இல்லைங்களா, படர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நிழல் தர ஆரம்பிச்சிடும். நிழலில் வந்து பார்த்தோன்னா எந்த பயிரும் நல்லா வளராது. அதனால் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்காக மட்டும் நம்ம ஊடு பயிர் கொடுக்குறோம். இந்த கன்று நடணும் அப்படின்னா நீங்கள் அந்த சாயில் டெஸ்ட் மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணணும்? கண்டிப்பாக சார். சாயில் டெஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா எல்லா விதமான மண்ணிலையும் வளரும் சார். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இதை தாண்டி மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா மலேசியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம நாட்டில் எல்லாத்தாலையும் ட்ரை பண்ணோம். நீர் வளம் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, மண் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆயில் ஃபார்ம் பக்கம் வரும். ரொம்ப வறட்சியான ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே சார். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த மரம் நடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஸோ தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நடலாம். தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்க சார். தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அதை தாண்டி நம்ம ட்ரிப்பு போட்டு நீட்டாக பண்ணி கொண்டு போகலாம். உரம்னா எது சார் கொடுத்துட்ருக்கோம் நம்ம? ஸோ நம்ம யூரியா, சூப்பர் பாஸ்பேட், DAP கொடுக்குறது சார், அது போதுமானது சார். ஓகே சார். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ வந்து ஒருத்தர் நிலம் மட்டும் தான் வச்சிருக்காரு. ரைட்டு சார். வேற எதுவுமே சப்போர்ட் கிடையாது. ரொம்ப வந்து கஷ்டப்படுறாருன்னு வச்சிங்களேன். ஓகே. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி மரம் நடணும்னு விருப்பப்படுறாருன்னு வச்சிங்களேன்.
கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறாங்க அவருக்கு? இப்போ தான் சார் முக்கியமான கேள்விக்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் சொன்னோம் இல்லைங்களா? நம்ம ஃபஸ்ட் இயரில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு தேங்காய் செடியோட விலை வந்து பார்த்தோன்னா 50 ரூபா, 60 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா தான் சார். ஆனால் இந்த பாம் ஆயிலோட ஒரு கண்ணோட விலை 193 ரூபா. ஆனால் இந்த 193 ரூபாவோட விலையை வந்து ஒரு கண்ணோட விலை அவ்வளோ வருது. ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணாங்கனாலும் கவர்மெண்ட் அது அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது. ஃபஸ்ட்டு விஷயமே எடுத்த உடனே அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கு. சரிங்களா? காசுக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்றது தான். சரிங்களா? ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தா கண்ணை கொடுக்கறது இல்லாமல் என்னென்னலாம் நமக்கு ஃபஸ்ட் இயருக்கு நமக்கு இது கொடுக்குறாங்க, ஐ மீன் வந்து பார்த்தோன்னா சப்சிடி கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தோன்னா மரத்தை பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 5,250 ரூபானும், ஊடு பயிர் பண்ணுறதுக்கு 5,250 ரூபா வருஷத்துக்கு, ஒரு ஹெக்டருக்கு வருஷத்துக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. ஊடு பயிர் பண்ணுறதுக்கு 5,250 ரூபானும், 2 அமௌண்ட்டாக ஒரே இதாக ஒருத்தருக்கு பேங்க் ஃபார்மரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே கொடுத்துறாங்க. இது ஃபஸ்ட்டு வருஷமும் கொடுத்துட்றாங்க, 2வது வருஷமும் கொடுத்துட்றாங்க, 3வது வருஷமும் கொடுத்துட்றாங்க. 4வது வருஷம் மரம் நம்ம என்ன சொன்ன மாதிரி மழை வளர்ந்துருச்சு அப்படின்னா நிழல் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா மரத்தை பராமரிக்கிறதுக்கு மட்டும் 4வது வருஷம் கொடுக்குறாங்க, ஊடு பேருக்கு நிப்பாட்டிடுறாங்க. சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது 5 ஏக்கர் 5 ஏக்கர் வரைக்கும் போகிற ஃபார்மருக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமா அந்த ட்ரிப் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம சொட்டு நீர் பாசனம், அது வந்து பார்த்தோன்னா 100% மானியத்திலே கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்களா? இப்போ தண்ணி வசதி இல்லாத ஏரியாவுக்கு மோட்டார் அந்த மாதிரி கூட மானியத்தில் ஏதாவது கண்டிப்பாக இருக்குது சார். நம்ம ஏரியாவை பொறுத்து அது கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு மெயின் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வழியே கொடுத்துட்ருக்காங்க. அது ஓகே சார். இந்த சப்போர்ட்லாம் பண்ணுறீங்க. ஓரளவு ஒரு 4th இயரில் பார்த்தீங்கன்னா வந்து இது அறுவடை பண்ணும்போது இது அறுவடை பண்ணி எங்கே கொடுக்கணும், யார் வந்து அறுவடை பண்ணுவா? முக்கியமான விஷயம் சார். இது வந்து பார்த்தோன்னா நம்மளே லேபர்ஸ் வச்சுருக்கோம் சார். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா அறுவடை வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்மர்ஸ் வந்து நடும்போதே முத்தரப்பு அக்ரிமெண்ட் சொல்லி நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? கவர்மெண்ட்டு ப்ளஸ் ஃபார்மர்ஸ் ப்ளஸ் கோத்ரேஜ் கம்பெனி நம்ம போட்டுக்கிறோம். அறுவடை பண்ணி கொண்டு வந்து நம்மளே எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம என்றைக்குமே ஒரு பயிர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் இன்றைக்கி இந்த பயிர் பண்ண போகிறேன், இந்த பயிர் வந்து பார்த்தோன்னா எத்தனை நாளைக்கு எனக்கு கொடுக்க போகுது, இதை யார் அதுக்கான உண்மையில் அதுக்கு விலை இருக்கா, ஃபியூச்சரில் இருக்கா அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம ஒரு பயிர் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி இதை இந்த எண்ணெய் பண்ணை நட்டுருப்பாங்க மக்கள் அப்படி நட்டுருக்காங்க. நட்டதுக்கு வந்து பார்த்தோன்னா நட்ட பொருளை வந்து பார்த்தோன்னா பல கொலைகளை நாமளே வாங்கிக்கிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தா நம்மளே வாங்கி அதுக்கான பேமெண்ட் வருமானம் எவ்வளவோ அந்த பேமெண்ட்டை பலன் கொடுத்தது 15 நாளில் நம்ம கொடுத்த விவசாயிகளுக்கு நேரடியாக பேங்க்லேயே போட்டுருவோம். ஸோ நீங்களே வந்து அறுவடை பேமெண்ட்டும் நீங்கள் அவங்க எதுவும் பண்ண வேணாம், எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்க ஜஸ்ட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு நாங்களும் அதுவே தெரியப்படுத்திடுவோம் சார். அவங்களுக்கு அந்த வேலையும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு 15 நாளுக்கும் நாங்களே தெரியப்படுத்திடுவோம். இந்த நாளில் வந்து பார்த்தோன்னா பழம் வெட்ட போகிறோம், ஆள் அனுப்ப போகிறோம், நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஓகே. வேறு எந்த மாதிரி சப்போர்ட் சார் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க? சார் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் நட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டனை வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்ருக்காங்க சார். இப்போ நட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரில் போய் பார்த்துட்டு என்ன மாதிரி பராமரிச்சுட்ருக்காங்க, எப்படி பராமரிச்சுட்ருக்காங்க, என்ன ஊடு பயிர் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஊடு பயிர் எப்படி ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரணும், ஏதோ நோய் தாக்குதல் இருக்கா, இந்த மாதத்தில் நோய் தாக்குதல் இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையுமே டீப்பாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கோத்ரேஜ் கம்பெனி மற்றும் தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து, தோட்டக்கலைத்துறை ரெண்டும் சேர்ந்து அவ்வளோ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இப்போ வந்து விவசாயம் ஆல்ரெடி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாற்று விவசாயமாக இதை எடுத்து பண்ணலாமா? சார் 100% இல்லை, 1000% நான் சொல்லுவேன் சார். பிகாஸ் இந்த தொழிலில் இந்த ஃபீல்டு வச்சிருக்க ஒரு ஃபார்மர் கிட்ட வந்து பார்த்தோன்னா 14 வருஷமாக இந்த தோட்டம் வச்சுட்டு இருக்காரு சார். சரிங்களா? இந்த ஃபார்மர்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? நீங்கள் அவர்கிட்டையும் கேளுங்க, இந்த வருஷம் நான் எவ்வளோ வருமானம் நான் ஈட்டுறேன் அப்படின்றது அந்த ஃபார்மர் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் சார். நீங்கள் ஏன் இதை நான் எடுத்து பண்ணணும்னு சொல்ல வரேன்னா, இந்த ஏரியா மக்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா கரும்பு போகிறாங்க, தேக்கு போகிறாங்க, ஐ மீன் சவுக்கு போகிறாங்க, சின்ன பயிரெலாம் போகிறாங்க சார். அந்த பயிரோட ரெட்டிப்பு லாபம் இதில் கிடைக்கும் சார். கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நம்ம 4th இயர்ல அறுவடை பண்ணுறோம் இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம்? நம்ம கிட்டத்தட்ட 25 வருஷம் வரைக்கும் பண்ணலாம் சார். ஓகே சார். விவசாயிங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? ஆமாம் சார், இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா விவசாயிங்க அப்படின்னாலே ரொம்ப நஷ்டம் அடைகிறாங்க. ஆமாம் சார். சரியான விலை போக மாட்டுது. ஆமாம். பொதுவாகவே விவசாயிட்டு வர கருத்து அதுதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆமாம் சார், நம்ம முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் சார். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கோட ட்ரெண்டில் வந்து பார்த்தோன்னா விவசாயம் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டில் தான் போகுது. இது வந்து பார்த்தோன்னா நிறையா பேரோட கருத்து, விவசாயிகளோட கருத்தும் அதுதான். சில பல விஷயங்களில் வந்து பார்த்தோன்னா விவசாயிகளும் சில தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலோட லாபம் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்காமல் பண்ண போகிறதில்ல. சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு விவசாயம் பண்ணும்போதும் இது ஒரு விவசாயமும் ஒரு தொழில் தான்.
அதை நான் எப்படி நம்ம லாபகரமாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த எண்ணெய் பனை மூலயமா எப்படி ப்ராஃபிட் இருக்குது, இல்லை நம்ம இந்த எண்ணெய் பனை ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் அந்த விதை அந்த நம்ம சீட்லிங் கொடுக்க சொன்னோம் இல்லைங்களா, அந்த கண்ணு கொடுக்கறது கூட ஏன் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லி யோசிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கதையே சொல்லலாம் சார். அதை பற்றி சொல்லணும்னா ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன் சார். அதாவது நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல சார், அது வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமாக ஒரு 4-5 விஷயத்துக்கு இம்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா நம்ம பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன், டிஃபென்ஸ் மெட்டீரியல் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செகண்டில் அதில் நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம எண்ணெய் பனை இந்த க்ரூட் ஆயில் இதை தான் நம்ம எடிபிள் ஆயிலாக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா குறைக்க முடியாது. ஆனால் இந்த 3வது விஷயத்தை நம்மளால் குறைக்க முடியும் சரிங்களா. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு விவசாய நாடுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது நம்ம அப்பப்போ ப்ரூவ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா. இப்போது எண்ணெய் பனை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த எடிபிள் ஆயிலோட டிமாண்டை வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா வாங்குறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா மக்களுக்கும் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக நம்ம கொடுக்க முடியும். சேம் டைம் நம்ம நாட்டு மக்களும் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி பண்ணி நம்மளே வருமானம் ஈட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தோன்னா பண்ணுறதுனால மக்களுக்கு நிறைய ரெட்டிப்பு லாபம் இப்போயும் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார். இதையும் தாண்டி விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நடுற விவசாயங்கள் இல்லை சார். இன்றைக்கி நட்டதுலேருந்து பார்த்தோன்னா 2037 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் அப்படின்னு ஒரு ஸ்கீம் மூலயமா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா விஜிபி அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லாம் சொல்லுவோம்ல சார், எல்லா கிராப்புக்கும் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆயில் ஃபார்மில் விஜிபி வயபிலிட்டி கேப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதனோட கான்செப்ட் எப்படின்னா சார், இன்றைக்கி இந்த பழத்தோட சந்தை விலை வந்து பார்த்தோன்னா ஒரு 12,000 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விஜிபியோட கவர்மெண்ட் ஜிஓ அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர் சொல்லலாம் இல்லைங்களா, அதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 13,600 ரூபாய் சம்திங் சார் சரிங்களா. அந்த ப்ரைஸுக்கு இப்போ இன்றைக்கி சந்தை விலை வந்து 10,000 ரூபாய் அப்படின்னா கவர்மெண்டோட விஜிபி ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற விலையை வந்து பார்த்தோன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற பேமெண்ட்டை கவர்மெண்ட்டு டைரெக்டாக ஃபார்மரோட அக்கௌண்ட்லேயே போட்டுறாங்க. எவ்வரி வருஷத்துக்கும் எவ்வளோ 12 மாதம் எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தர வேண்டிய அமௌண்ட்டை கவர்மெண்ட் டைரெக்டாகவே ஃபார்மருக்கே கொடுத்துட்றாங்க. சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி அறுவடை பண்ணது இல்லையா? ஆமாம். இது ஒரு கொலை எத்தனை கிலோ சார் இருக்குது? ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நெல்லிக்குப்பத்தில் இருக்கோம் இல்லையா. ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 12 கலெக்ஷன் சென்டர் இருக்குது. ஸோ அந்த கலெக்ஷன் சென்டரில் நெல்லிக்குப்பம் கலெக்ஷன் சென்டர் மேஜரான ஒரு கலெக்ஷன் சென்டர். இப்போ இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 10 டன் ஃப்ரூட்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோன்னா 56 சீலிங் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு 143 சீலிங் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஒரு கொலையில் வந்து ஒரு மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 12 to 15 பஞ்ச் வரைக்கும் வரும் சரிங்களா. ஒரு பஞ்சு பார்த்தோன்னா 25 கிலோ இருக்கும், ஒரு பஞ்ச் 35 கிலோ இருக்கும், ஒரு பஞ்ச் 60 கிலோலாம் கூட இருக்கும் சரிங்களா. ஸோ நாங்கள் லைவாகவே ஷோ பண்ணலான்றது தான் இது காட்ட வந்தேன் சரிங்களா. ஸோ இந்த பஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா குறையாமல் ஒரு 40 கிலோக்கு மேலே இருக்கும் சரிங்களா. அதுவே இந்த பஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 15 கிலோ தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பஞ்சுமே இந்த பஞ்சும் பார்த்தீங்கன்னா அவரேஜாக 30 கிலோக்கு மேலே இருக்கும், 30 to 35 கிலோ இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக பஞ்சஸ் வெயிட் இருக்கும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜாக குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா 25 டன்னுங்கிறது நார்மலாகவே ஹீல்டு வந்துடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஹீல்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோன்னா 1 லட்சங்கிறது சாதாரணமான நெட் ப்ராஃபிட்டாக நீங்கள் இன்கம் ரெவன்யூ எடுக்கலாம். ஓகே சார். இப்போது இந்த விவசாயம் பண்ணக்கூடியதில் அதாவது எண்ணெய் பண்ணை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இல்லை சவால்கள்னால் ஏதாவது சொல்லுவீங்களா சார்? சவால்கள் ஒன்றும் கிடையாது சார், பெரிய அளவுக்கு இல்லை சவால்கள் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கிறதுக்கான தண்ணி மட்டும் சூரிய ஒளி தேவைக்கு அதிகமாக நம்மகிட்ட இருக்குது சார். தண்ணி மட்டும் கரெக்டாக இருந்து நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் எவ்வளோ ஏரியானாலும் மினிமம் லேபர்ஸை வச்சு நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் சார். இதில் சவால் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகே சார். இந்த எண்ணெய் பண்ணை சம்மந்தமாக வந்து நிறைய தகவல்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் நிலத்தில் வந்து நீங்கள் இந்த எண்ணெய் பண்ணை வைக்கணும் அப்படின்னா வந்து சார் அட்னோ மிஸ்டர் ரமேஷ், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து சார் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.